நம்ம எல்லாருக்குமே இந்த டவுட்டுங்கிறது இருக்கும். தண்ணிக்குள்ளாரயே இருக்கிற மீன்கள்லாம் தண்ணீர குடிக்குமான்னு? கண்டிப்பா குடிக்கும். பட் எந்த இடத்துல அதுங்க இருக்குங்கிறது முக்கியம். பிகாஸ் ஃப்ரெஷ் வாட்டர்ல காணப்படுற மீன் இனங்கள்லாம் தண்ணீர குடிக்காதுங்க. அதுவே சால்ட் வாட்டர்ல இருக்கிற மீன் இனங்கள்லாம் தண்ணீர குடிக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள பார்ப்போம் வாங்க. சாதாரணமா எந்த உயிரினமா இருந்தாலும் அதுங்களோட உடம்புல சம் சார்ட் ஆஃப் சால்ட்டுங்கிறது கண்டிப்பா இருக்கணும். ஃப்ரெஷ் வாட்டர்லயும் சால்ட்டினஸ்ங்கிறது கண்டிப்பா இருக்கும். கம்பேர்டு டூ சால்ட் வாட்டர் ரொம்ப ரொம்ப கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள் லெஸ் தென் 0.5% ஆஃப் சால்ட்டினஸ்ங்கிறது ஃப்ரெஷ் வாட்டர்ல காணப்படுது. ஃப்ரெஷ் வாட்டர்ல காணப்படுற மீன்களோட உடம்புல இருக்கிற சால்ட்டினஸ் அதுங்களோட சரவுண்டிங் வாட்டர்ல இருக்கிற சால்ட்டினஸை விட ரொம்பவும் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதனால அதுங்க தண்ணீரை குடிக்க தேவையில்ல. பட் ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, ஓஸ்மோசிஸ்ங்கிற ப்ராசஸ் நடக்கிறதுனால ஃபிஷ்ஷஸோட ஸ்கின் அண்ட் கில்ஸ் மூலியமா தண்ணீருங்கிறது ஃபிஷ்ஷஸோட பாடியில் என்டர் ஆகிடும். அதை வெளியேற்றுறதுக்காக லார்ஜ் வால்யூம் ஆஃப் யூரினை இந்த ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கிற ஃபிஷ்ஷஸ்லாம் வெளியேற்றும். சம்டைம்ஸ் அதுங்க உடம்புல சால்ட்டினஸ்ங்கிறது கம்மியாக இருந்தால் தன்னோட கில்ஸில் இருக்கிற ஸ்பெஷலைஸ்டு செல்லை யூஸ் பண்ணி தண்ணியில் இருக்கிற சால்ட்டினஸை அப்சர்வ் பண்ணிக்கும். அப்படியே சால்ட் வாட்டருக்கு வந்தோம்னா அங்கே இருக்கிற மீனினங்களோட உடம்புல இருக்கிற சால்ட்டினஸை விட சரௌண்டிங்கில் இருக்கிற சால்ட்டினஸ்ஸு ரொம்பவும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்க லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சீ வாட்டரை குடிக்கும்னு சொல்கிறாங்க. பட் சம்டைம்ஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சால்ட்டும் அதுங்க அப்சர்வ் பண்ணிடுச்சுன்னா அதுங்க உடம்புக்கே கெடுதல். ஸோ எக்ஸஸ் ஆஃப் சால்ட்டை தன்னோட கில்ஸில் இருக்கிற ஸ்பெஷலைஸ்டு ஆர்கனை யூஸ் பண்ணி வெளியேற்றும். இல்லை சம் சார்ட் ஆஃப் சால்ட்டை யூரின் மூலியமாக வெளியேற்றும்னு சொல்கிறாங்க.